இன்னைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? காலையிலேயே மாமா எறாவும் மீனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நைட்டுக்கு இட்லி போட்டு எறான காய்ச்சிருட்டாங்க. நான் எப்பவுமே இந்த உலக்குல தான் இட்லி அரிசி அரைப்பேன். இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு பச்சரிசி, ஒரு உலக்கு புழுங்கல் அரிசி, கூடவே கால் உலக்கு உளுந்து சேர்த்துருவேன். மிக்சியில அரைக்கிறனால கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைய மாட்டேங்குது. சோ அதனால கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வச்சு வெந்நி தான் ஊத்தி எப்பவும் ஊற வைப்பேன். அரிசியை ஊற வச்ச கையோட மீனையும் கழுவி எடுத்தாச்சு. மீனை கழுவி எடுத்து பாதி பொறிக்கே பாதி ஆக்கன்னு பிரிச்சு எடுத்துட்டேன். வீட்டுல நான்வெஜ் செய்யறோம்னா பிள்ளைங்க விருப்பப்பட்டு சாப்பிட்டாதான் அந்த நான்வெஜ்ஜே காலி ஆகும். ஏன்னே தெரியல, 2 பிள்ளைங்களுமே மீனை விருப்பப்பட்டு திங்கவே மாட்டேங்குதுங்க. அதனால ஆளுக்கு 2 பீஸ்னு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் எடுத்து ஃப்ரீசர்ல வச்சு எடுத்து வச்சிருக்கிறது அந்த அளவுக்கு நிறைய எல்லாம் கிடையாது. இன்னொரு வாட்டி ஒரு வேளைக்கு சமைச்சிருக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். இதையும் போட்டு ஆக்கி வச்சேன்னா நாளைக்கு வரைக்கும் கிடைக்கும். அப்புறம் சாப்பிடவும் மாட்டாங்க, அந்த ஆக்கில கடந்து வம்பா தான் போகும். அதனால எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். என்னைக்காச்சும் ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே தூக்கமா வந்துகிட்டே இருக்கும், வேலை செய்யவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எஞ்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு வேலையாயிரும். இன்னைக்கு எனக்கு தூக்கமும் வரல, உடம்பும் டல்லா இருக்கு, வேலையும் முடியல. மீனானாலும் வைக்கிறேன்னா 1/2 மணி நேரத்துல முடிக்கிற வேலையை இன்னைக்கு நான் 4 மணி நேரமா பாத்துருக்கேன்னா பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரே டயர்ட்னஸ். எப்படியோ முக்கி மோதி ஒரு வழியா செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.